இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க? அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? நீங்க பெண்களை காப்பாத்த போறீங்களா? உங்ககிட்ட இருந்துதான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாத்தணும். இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க? அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க. 2008 நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே, அப்ப என்ன மிஸ்டர் சீமான் நீங்க பண்ணீங்க? என்னைய காப்பாத்தீங்களா? அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு நித்யானந்தாவோட ஆசிரமத்துல வெள்ளக்கார ஃபிகரா இருக்குன்னு சொன்னீங்களே, அத மக்கள் மறந்துடுவாங்களா? இது எல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேல பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேடுகட்ட ஒரு பதில சொன்னீங்களே, அத மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க. நீங்க என்னமோ ரொம்ப உத்தம மாதிரி அவங்களதான் சொல்லணும். நீங்க பெண்களை காப்பாத்த போறீங்களா? உங்ககிட்ட இருந்துதான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாத்தணும்.